வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரம்ப்போட ஆசையில் நம்ம மோடிஜி மண்ணள்ளி போட்டிருக்காரு அப்படின்றது தான். மோடிஜினால் கனவு தகர்ந்து போய் கிடக்கிறாரு ட்ரம்ப்பை வந்து இந்த அளவுக்கு, அதாவது மோடிஜியோட செல்வாக்கு என்ன, அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்ன அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ட்ரம்ப்பே அலற விட்டுருக்காராம் மோடிஜியை தான் ட்ரம்ப் 3 மாதமாக அலற விட்டுக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ ட்ரம்ப்பை மோடி அலற விட்டுருக்காரு அப்படின்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே உலகத்தில் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதாவது ஒன்றுமே நடக்கலை. எங்கே வேணாலும் போகுது. அஜித் படத்தில் மேலே ஒரு லூஸ் மாதிரி உட்காந்து ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் பெருவாரியாக பார்த்துருப்பீங்க. நீ தலையீழாக தண்ணி குடித்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி மேலே ஒரு லூஸ் உட்காந்து சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி நிலைமை இப்போ ட்ரம்ப்புக்கு ஆகிப்போச்சு. அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடைய நோபல் பரிசு ஆசை. இப்போ இந்த நோபல் பரிசுனால் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தின் நம்பர் 1 ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அப்படின்னா அது நோபல் அவார்டு தான். அது வந்து என்னென்னா, சயின்ஸு, டெக்னாலஜி நிறையா பிரிவுகள் இருக்குது, அதுக்கெலாம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போவேன்னா, அது போனோன்னா நோபல் பரிசை பற்றி விளக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிரும். ஸோ வந்து ட்ரம்ப்புக்கு வருவோம். ட்ரம்ப் ஏன் அந்த பட்டத்தை வாங்க ஆசைப்படுறாரு அப்படின்னா, அந்த பட்டம் வாங்குறதுக்குன்னு சில கிறுக்கைங்க வந்து இருப்பாங்க. அவார்டு வாங்கணும், இவன் நம்மளை பாராட்டணும், அவன் நம்மளை பாராட்டணும், என்னென்ன அவார்டெல்லாம் பெரிய பெரிய அவார்டெலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி சில லூசுகள் இருப்பாங்க. அதாவது அந்த காலத்தில் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்ற 3 ஆசையை தான் சித்தர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒருத்தனுக்கு வந்து மண்ணாசை இருக்கும், இடம் வாங்கி போடுவான், வீடை வாங்கி போடுவான். என்ன நாசமாக போகிறவனே இதை வச்சு என்னடா பண்ண போகிறான்னா, ஒரு இலவுக்கு லாயக்கிறக்காக ஒரு நாளைக்கு செத்து போயிடுவான். அந்த பத்திரம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அவன் பிள்ளைங்கள பேரன் பிள்ளைங்க அதை வச்சு ஜாலியாக பப்லையும் பார்லையும் விற்று செலவு பண்ணி ஜாலியாக திரிவாங்க. இதுதான் அவனால் எதுவும் அனுபவிக்க முடியாது. சில இடத்துல வந்து இப்போ எவனோ கட்ட பஞ்சாயத்துக்காரன் இடத்த பிடிக்கிட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட இது வந்து மண்ணாசை. இங்கேயே வாங்கி போட்டிருப்பான், ஏக்கர் கணக்கில் எந்த இடம்னே மறந்துடுவான், எங்கே இடம் இருக்குன்னே மறந்துடுவான். சில பேர் என்ன வாங்கி போட்டிருப்பான், எவனா அதில் லவட்டிட்டு போயிடுவான் அந்த இடத்த. ஏன்னா ஆலையை வரல என்னொன்னே எவனா ஆக்குப்பை பண்ணிடுவான். இல்லைன்னா எவன்டா உழுகுறது கொடுப்பாங்க, அவன் ஆட்டையை போட்டு தின்னுட்டு போயிடுவான். ஸோ இப்படி மண்ணாசையில் நாசமாக போகிறாங்க ஒரு கும்பல். அப்படி இருக்குது. தனது தேவைகளுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி அதை தொழில் செய்வதுன்றது குற்றம் கிடையாது. நீங்கள் 100 ஏக்கரில் 500 ஏக்கர் கூட வச்சுக்கலாம். அதை வாங்கி அதை வந்து ஆசைப்பட்டு வாங்கி அதில் தொழில் செய்து அதில் முன்னேறுவதோ இல்லை வந்து விவசாயம் செய்கிறதோ தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பேராசை பிடிச்சி போய் இந்த இடம் சீப்பாக வருது, அந்த இடம் சீப்பாக வருது, இந்த வீடு சீப்பாக வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு பல பேர் சென்னை நகரத்துக்குள்ள அமெரிக்காவில் இருக்கவன் ஏகப்பட்ட இடத்த வாங்கி போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் வந்தால் தேவைப்படுன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற பேரில் ஏகப்பட்ட இடத்த வாங்கி போட்டு எங்கிட்ட உட்காந்துருப்பான். கடைசியில் அவன் அங்கேருந்து திரும்பவே முடியாது. ஒரு நாள் கூட அந்த வீட்டில் வச்சுருக்க மாட்டான், போய் சேர்ந்துருவான். ஸோ இது மண்ணாசை. பெண்ணாசை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் பொன்னாசை அப்படின்னா தங்கமாக வாங்கி குவிப்பாங்க. வீட்டில் தங்கமாக வாங்கி உள்ளே வச்சுருப்பாங்க. தங்க நகைகள், பொண்டாட்டிகள், மனைவி வாங்கி வைப்பாங்க. இது பெண்ணாசை. இது 3 தான் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து அவார்டு ஆசைன்னு ஒன்று. இப்போ காலங்கள் மாற கார் ஆசை, கார் பைத்தியங்கள் நிறைய பேர் இருக்கா, காராக வாங்கி குவிக்கிறவன் இருக்கான். அதே மாதிரி என்னென்னா இந்த பரிசுகளை வாங்கணும், அவார்டுகளை வாங்கணும். இதில் ஒரு கிறுக்கன் தான் யாருன்னா ட்ரம்ப்பு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு வந்து எல்லா விதமான விஷயத்தையும் அனுபவித்த ஒரு மனிதன் தான் ட்ரம்ப். எப்படின்னா பணத்தில் உச்சத்துக்கு போன ஒரு ஆள். ட்ரம்ப் டவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகப்பெரிய மல்டி மில்லியனர் ட்ரம்ப். இந்த ஜனாதிபதி ஆகி தான் இந்த சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்கு முன்பே இதை விட அதிகமான சுகமான வாழ்க்கையை அனுபவித்திருக்கார் ட்ரம்ப்பு. இப்போ பதவியை வச்சு தான் அனுபவிச்சுட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி பணத்தை சம்பாதிச்சிட்டாரு. மனைவி 3 மனைவி, ஆத்தரைஸ்டாகவே 3 இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பல பெண்களோட தொடர்பு, அது வந்து பல அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இது பெண்ணு, அப்புறம் பணம், பதவி எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. உலகத்தின் நம்பர் 1 பதவி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா அமெரிக்க அதிபர் பதவி தான். அது இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த பதவியிலையும் ஏற்கனவே இருந்தாச்சு. இப்போயும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கேவலம் சில்லறத்தனமான ஒரு நீ இந்த அவார்டை வாங்கி என்ன பண்ண போகிற அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாம் ட்ரம்ப்னா எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் எவ்வளோ மல்டி மில்லியனர்னு தெரியும். ட்ரம்ப்போடைய சாதனைகள் என்னன்னு தெரியும், சோதனைகள் என்னன்னு தெரியும். ட்ரம்ப்பை பற்றி எல்லாமே இந்த உலகத்துக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த அவார்டை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? பேர பிள்ளைங்க வச்சு பார்க்குறக்கு. அப்போ நீ உயிரோட இருக்க மாட்டியே. அந்த காலகட்டத்தில் உன் பேர பிள்ளைங்க பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன? ஜனாதிபதின்ற பெருமை பார்த்தாதா? இதை விட கீழே இறங்கி என்னென்னா, ஜனாதிபதி மாளிகையிலேருந்து பாருங்கள் இந்த அளவுக்கு. அதாவது நான் எப்போவுமே இப்போ இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸை ஒரு விஷயத்தை நான் சொல்வேன். நம்ம ரோட்டில் இந்த ரிக்ஷா தொழிலாளிகள் பேசுகிறது தான், இப்போ இது வடிவேல் காமெடியில் வர்றது தான் வேர்ல்டு பாலிடிக்ஸு. அதை சில பேர் வந்து நுனிநாக்கு ஆங்கிலத்திலையும் அதுலேயும் சொல்லட்டி பேசிக்கிட்டு ஸ்டைலிஷாக பேசுகிறேன்னு பேசிக்கிட்டு ஒரு சீனை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒன்றுமே கிடையாது. இது வந்து
இதை தானடா இந்த கர்மத்தை தானே ராத்திரி பூரா வந்து உட்காந்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்ற கதை தான் வேர்ல்டு பாலிடிக்ஸ். ஸோ அதில் ஆழமாக தெரிந்தவர்கள் எந்த லாங்குவேஜில் எங்கே உட்காந்து வேணாலும் தெருவில் உட்காந்து முண்டாபணியனோட கூட வந்து உட்காந்து பேசலாம். கோட் சூட் போட்டு சீன் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த வகையில் தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரே ஒரு காமெடி நான் சொல்கிறேன். வடிவேலோட அந்த கோப்பையை வாங்கிட்டு போகிற கிளவி கண்டுபிடிச்சிடும். அப்போ சொல்லலாம், ஏன்டா கன்னியப்பன் பாத்திர கடையில் பேர் எழுதி அடிச்சுட்டு வந்துட்டு நீ வந்து ஜெயிச்சேன்னு சொல்கிறியான் இருக்கு இல்லையா? இதே தான் இப்போ ட்ரம்ப்புக்கு உள்ளது. நீ பாட்டுக்கு ஒரு அவார்டை கடைசியில் என்ன அப்படி தான் பண்ணுவாங்க. கன்னியப்பன் பாத்திர கடை மாதிரி அங்கே அமெரிக்காவில் ஏதாவது ஒரு கடையில் வாங்கி ட்ரம்ப் பேரை போட்டு நோபல் பரிசுன்னு போட்டு அவன் வீட்டில் வச்சுருவேன். அவரோட வீட்டில் வச்சுக்க வேண்டிதான். இப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா நோபல் கமிட்டி இன்றைக்கி மானங்கட ஒரு விஷயத்தை சொல்லிடுச்சு. கண்டவனுக்கெல்லாம் இப்போ புகழ் வெளிச்சத்தில் இருக்கவனோ மீடியா வெளிச்சத்தில் இருக்கவனுக்கெல்லாம் இப்போ நோபல் பரிசு வந்து கிடைக்குன்றது வந்து ஒரு கனவு தான். அதெல்லாம் யார் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சரி பண்ணாலும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நோபல் கமிட்டியில் ட்ரம்ப் பேரை சொல்லாமே அசிங்கப்படுத்தி விட்ருக்காங்க. சரி, இப்போ ஜி எந்த வகையில் இதில் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டியை பார்த்துருங்க. The president has now ended conflicts between Thailand and Cambodia, Israel and Iran, Rwanda and the Democratic Republic of the Congo, India and Pakistan, Serbia and Kosovo, and Egypt and Ethiopia. This means President Trump has brokered, on average, about one peace deal or ceasefire per month during his 6 months in office. It's well past time that President Trump was awarded the Nobel Peace Prize. இந்த பாப்பா தான் வந்து யார் அப்படின்னா இளம் பாப்பா, ட்ரம்ப்போடைய செய்தி தொடர்பாளர். இந்த அம்மையார் என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தீங்களா? அதாவது இந்த போரை நிறுத்திருக்காரு, அந்த போரை நிறுத்திருக்காரு, காங்கோ போரை நிறுத்திருக்காரு, எகிப்துக்கு இவனுக்கு நடந்த சண்டையை நிறுத்திருக்காரு, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நடந்த வாக்கிய தகராறு நிறுத்திருக்காரு. இப்படி பல போர்களை நிப்பாட்டி பல ஆயிரம் பேரை காப்பாற்றிருக்காரு. எனவே இவருக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பில்டப்பை அவங்க கேவலமாக இல்லையா? இது வந்து வெள்ளை மாளிகையிலேருந்து ரெக்கமெண்ட். அதாவது ஒருத்தர் நோபல் பரிசு கொடுக்குறோன்னா அந்த ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ், யூனிவர்சிட்டிஸு, நாடுகள் இவங்க வந்து இவர் பெரிய அறிஞருங்க, இவருக்கு இதுக்கு கொடுக்கலாம் அது கொடுக்கலான்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஒரு ஆள் வந்து தன்னைத்தானே எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு காமெடி பீஸ் மாதிரி வந்துட்டு போகிற இடத்துல எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், நான் போகிற நிறுத்தினேன்னு சொல்லிட்டு தான் இது காமெடி பீஸ்ன்னு தான் நினச்சாங்க. ஏற்கனவே காமெடி பண்ணுறாரு ட்ரம்ப்னு தான் நினச்சாங்க. ஆனால் சீரியஸாக நோபல் பரிசை வாங்குறதுக்கு அந்த ஆள் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சீரியஸ் காமெடின்றது இப்போ தான் தெரிய வருது. இதில் தான் ஜி எங்கே வந்து மாட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜி மட்டும் ஒரு வார்த்தை வாயை திறந்து நான் இந்தியா பாகிஸ்தான் போகிற ட்ரம்ப் கால் பண்ணதுனால தான் நான் நிறுத்தினேன், இந்தியா தாக்குதலை நிறுத்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்பையும் தரமாட்டாங்க, அது வேறு விஷயம், அதுவும் காமெடி தான். அப்படி வந்து ஜி வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. ஜி மறுக்கிறார். அதை இந்திய அரசு மறுக்கிறதுனால தான் அந்த அதாவது செலெக்ஷனுக்கு கூட ட்ரம்ப் எடுத்துக்க மாட்டாங்க. இது பூரா பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி. நீ ஏன் சொல்லிகிட்டு இருக்க போகிற நிறுத்தினா அவரை சொல்லு அப்படின்னா நம்ம ஜி சொல்ல மாட்டுறாரு. ஜி வந்து நாங்களாக தான் நிறுத்தினோம், அது எங்களுக்கு உள்ள பிரச்சனை, நான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஜி சொல்கிறாரு. அதை ஜி வாயில் இன்றைக்கி வரைக்கும் ஓப்பனாக சொல்லன்றது தான் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அதுதான் ஜியோட ராஜதந்திரம்னு நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அமெரிக்க அதிபரே ஒரு இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றான், அவனுக்கே ஆப்படிக்கக்கூடிய அந்த இடத்துல ஜி இருக்காருங்கும் போது தான் ஜி எவ்வளோ பெரிய சர்வதேச தலைவர், எவ்வளோ பெரிய ராஜதந்திரின்றது நமக்கு தெரியுது. நமக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. நம்ம ஜி வந்து ஒரு உலகத்தில் நம்பர் 1 நாட்டுடைய தலைவனுக்கு நோபல் பரிசு கிடைக்கிறத முடிவு செய்யக்கூடிய இடத்துல, நோபல் கமிட்டியை தாண்டி முடிவு செய்யக்கூடிய இடத்துல நம்ம ஜி இருக்காருன்றது தான் நம்ம ஒவ்வொரு இந்தியனும் நம்ம பெருமைப்படணும். நம்ம ஜியோட செல்வாக்கு என்ன, சர்வதேச அரசியல் அவருடைய ஆளுமை என்ன அப்படின்றது ட்ரம்ப்புக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஜியை வந்து சாதாரண கிள்ளிக்கிறியா நினச்ச ட்ரம்ப்புக்கு ஜியோடைய ஆளுமை என்ன, ஜியோடைய சக்தி என்ன. ஜி சொன்னால் இப்போ நீ ஆசைப்படுற 10ஆம் தேதி செலெக்ஷன் அறிவிக்க போகிறான், தேதி 5, 6 ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க. திங்கக்கிழமை ஜி ஒரு வார்த்தை சொன்னார்னா கூட கமிட்டியில் பேரை ஏற்றுவாங்க. இவர் தான் நிறுத்த சொன்னாரா, பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் அதை ஜி சொல்ல மாட்டார். அதுதான் இந்தியாவோட பெருமை. இந்தியா வந்து ஜியை தேர்ந்தெடுத்ததுக்கும் நம்ம ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய, அமெரிக்க அதிபருக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு தலைவனை நாம் கொண்டிருப்பது, சர்வதேச தலைவனை நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.